வணக்கம். ஒரு படத்தை ஆரம்பிப்பாங்க. அந்த படத்தை இந்த நடிகர் நடிக்கிறாரு, இவர் தான் இசையமைக்கிறாரு, இவர் தான் டைரக்ட் பண்றாரு அப்படின்னு அறிவிப்பு வந்துரும். ஆனால் அதை அடுத்து அதே தலைப்புல வேறு ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்கிற படங்கள் அப்படின்னு வந்திருக்கிறதா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இது மாதிரி பல படங்கள் இருக்கு. இந்த டைரக்ட் பண்றதா அறிவிப்பு வந்திருக்கும். ஆனாக்க வேற ஒரு டைரக்டர் அப்படி அதை எடுத்துக்கிட்டு பண்ணின விஷயம்லாம் நடந்திருக்கு. அதுல ஒரு முக்கியமான படம் அப்படின்னு சொல்லணும்னாக்க இளமை காலங்கள் அப்படிங்கிற ஒரு படத்தை சொல்லணும். மதர்லாண்ட் பிக்சர்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை தொடங்கிய கோவை தம்பி அவர்கள் நிறைய படங்கள் எடுத்தாரு. அதுல முக்கியமான படம் அப்படின்னு பார்த்தாக்க பயணங்கள் முடிவதில்லை. இந்த பயணங்கள் முடிவதில்லை கோயம்புத்தூரை சேர்ந்த கோவை தம்பி அவர்கள், கோயம்புத்தூரை சேர்ந்த ஆர் சுந்தரராஜன் அவர்களுடைய இயக்கத்தில் அவர் எடுக்கிறாரு. இந்த படத்தில் மோகன் பிரமாதமான நடிப்பை கொடுத்திருப்பாரு. இசைஞானி இளையராஜாவுடைய இசை இந்த படத்தை 500 நாள் படமாக மாற்றியது அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பல தியேட்டர்களில் 200 நாள், 250 நாள், 300 நாள், 350 நாள்னு ஓடி மிகப்பெரிய சாதனையை படைத்த படம். பூர்ணிமா ஜெயராமுடைய நடிப்பு, எஸ் வி சேகருடைய நடிப்புன்னு படத்துக்கு எல்லாமே பக்கபலமாக இருந்தது. எல்லாத்தையும் விட மெகா பலம் சேர்த்தது இளையராஜா அவர்களுடைய இசை. இந்த படத்தினுடைய ஒரு 200வது நாள், 175வது நாள் அப்படின்ற மாதிரியான தருணத்திலேயே பேப்பர்ல ஒரு பக்க விளம்பரம் வந்தது. அந்த ஒரு பக்க விளம்பரத்துல பயணங்கள் முடிவதில்லை குறித்த விளம்பரம் பெரும்பாலும் இடம்பெற்று எமது அடுத்த படைப்பு அப்படின்னு போட்டு மதர்லாண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பியின் இளமை காலங்கள் அப்படின்னு போட்டு இளையராஜா இசை மோகன் நடிக்கிறாரு அப்படின்ட்டுலாம் போட்டு வந்துருச்சு. மோகனுடைய கால்ஷீட்டை கேட்டு வாங்கிட்டாங்க. இளையராஜாட்டையும் இந்த படத்தை நீங்கள் இசையமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி டைம் வாங்கி ஓகே பண்ணிட்டாங்க. டைரக்டராக அங்கே வந்து விளம்பரத்தில் இடம்பெற்றவர் சிறுமுகை ரவி அப்படிங்கிறவர். ஆனால் இளமை காலங்கள் அப்படிங்கிற திரைப்படம் மோகன் நடிப்புல இளையராஜா இசையில கோவை தம்பி மதர்லாண்ட் பிக்சர்ஸ் உருவாக்கி மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சுது. ஆனால் சிறுமுகை ரவி இயக்கலை, மணிவண்ணன் அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். சிறுமுகை ரவிக்கும் கோவை தம்பிக்கும் ஏதோ ஒரு மன வருத்தம், அல்லது அவர் சொன்ன கதை பிடிக்கல, வேற அந்த கதையில மாற்றங்கள் செய்ய சொல்லியோ, அந்த மாற்றங்கள் செய்ததும் திருப்தி இல்லையோ, ஏதோ ஒரு வகையில அந்த படம் டிராப் செய்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இந்த படம் எடுக்க வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மோகன்கிட்ட வாங்கின கால்ஷீட்டு வீணா போயிருமே, இளையராஜா ஒத்துக்கிட்டாரு, அந்த கால்ஷீட் வீணா போயிருமே அப்படின்ற சமயத்துல தவிச்சிட்டு இருந்த கோவை தம்பி அவர்கள் உடனடியாக அழைத்தது மணிவண்ணன் அவர்களை. ஆர் சுந்தரராஜனை வைத்து ஒரு ஹிட்டு கொடுத்தாச்சு. பெரிய ஹிட் படமாக அமைஞ்சிருச்சு. அந்த படத்துக்கு இளையராஜா அவர்கள் பக்கபலமாக இருந்தார். அதே போல் இந்த படத்துக்கும் ஒரு இளையராஜா பக்கபலமாக இருக்கிற வகையில் பாடல்களை எல்லாத்தையும் அப்படி வச்சுக்கிட்டு பண்ணிடலாம் அப்படின்னு மணிவண்ணனை கூப்பிட்டு சொல்ல, மணிவண்ணன் பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வகையில் ஒரு லவ் சப்ஜெக்டை ரெடி பண்ணார். அந்த லவ் சப்ஜெக்ட் தான் இளமை காலங்கள். மோகன், சசிகலா, ரோஹிணி, இன்னும் பலர் நடித்திருக்கிற ஒரு படம். இந்த ரோஹிணி அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிகை. அந்த ரோஹிணி அவர்களுக்கு இந்த படம் தான் முதல் படம். அதே போல நடிகை சசிகலா அவர்களுக்கும் இளமை காலங்கள் தான் முதல் படம். ஊட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவை கதை களமாக வைத்துக்கொண்டு ஜனகராஜ் உள்பட பலர் நடிச்சிருந்த இந்த படத்தை நம்மளால மறக்கவே முடியாது. 1983 இந்த படம் வருது. 1982 வருஷத்துல கோபுரங்கள் சாய்வதில்லை, ஜோதி, அப்புறம் இன்னொரு படம் அப்படின்ட்டுலாம் எடுத்த மணிவண்ணன் அவர்கள் 83வது வருஷத்துல கோவை தம்பி கேட்டுக்கிட்டாருன்னு உடனடியாக ஸ்கிரிப்ட் பண்ணி கதைக்கு உடனடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் போய் இளையராஜா கிட்ட டியூன்லாம் வாங்கி அத்தனை பாடல்களையும் உடனடியாக ஒரே இதில் எடுத்தது தான் இளமை காலங்கள் திரைப்படம். அந்த இளமை காலங்கள் திரைப்படத்தில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கதை அவசர கதியில் பண்ணின கதையாகவே இருக்காது. அட்டகாசமாக நின்று நிதானிச்சு பண்ணின கதை. அந்த கதைக்கு தேவையான ஸ்கிரிப்டு, திரைக்கதை, அந்த கதைக்கும் திரைக்கதைக்கும் வலு சேர்க்கிற விதமாக வசனங்கள், அந்த கதைக்கு, அந்த கதை மாந்தர்களுக்கு, அந்த கதையினுடைய மையப்புள்ளியாக இருக்கிற காதலுக்கு, காதல் தோல்விக்கு, பிரிவுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு பலம் சேர்க்கிற வகையில் இருந்தது தான் இசைஞானி இளையராஜாவுடைய பாடல்கள். இந்த படத்தில் இருக்கிற பாட வந்ததோ கானமாக இருக்கட்டும்,
ஈரமான ரோஜாவை பாட்டாக இருக்கட்டும், ராகவனே ரமணா பாடலாக இருக்கட்டும்னு இந்த இசை மேடையில் இந்த இன்ப வேளையில் அந்த பாட்டு அது மாதிரி எல்லா பாடல்களுமே இந்த படத்துல மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சுது. மணிவண்ணனுடைய கரியர்ல கோவை தம்பி தயாரித்து மணிவண்ணன் டைரக்ட் பண்ணின இந்த கோபுரங்கள் சாய்வுதலைக்கு பிறகு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி படமா தான் இந்த படத்தை நம்ம சொல்லணும். கோவை தம்பியினுடைய படம்னாக்கவே ஹிட் ஆயிடும், கோவை தம்பி படம்னாக்கவே பாட்டெல்லாம் பிரமாதமா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் சொல்ல தொடங்கியது பயணங்கள் முடிவதில்லைக்கு அடுத்து வந்த இந்த இளமை காலங்கள் திரைப்படத்துல தான் ரசிகர்கள் அப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இளையராஜா, கோவை தம்பி, மோகன் அப்படின்னாலே அது வெற்றி கூட்டணி அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஒரு கட்டத்துல மோகன் அவர்கள் நம்ம படத்துல ஏதாவது ஒரு சீனாவது நடிக்கணும் அப்படின்னு கோவை தம்பி ஒரு சென்டிமெண்ட் விஷயமாகவே எடுத்துக்கிட்டாரு. நான் பாடும் பாடல்ல சிவகுமார் அவர்கள் தான் மெயின் ஹீரோ, எழுத்தாளர் CRS அப்படிங்கிற பேர்ல வருவாரு. ஆனா ஒரு கெஸ்ட் ரோல்ல மோகன் பண்ணியிருப்பாரு. கோவை தம்பியினுடைய நான் பாடும் பாடல், இளையராஜா இசை, எல்லா பாட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட். அது சுந்தரராஜன். இந்த இளமை காலங்கள் பொறுத்த வரைக்கும் சிறுமுகை ரவி என்பவர் இயக்குவதாக அறிவிக்கப்பட்டு ஏதோ சில காரணங்களால அவர் இயக்கத்திலிருந்து விடுபட்டாரு. திடீர்னு மணிவண்ணனை கூப்பிட்டு நீங்க ஒரு கதையை ரெடி பண்ணுங்க ஃப்ரெஷ்ஷா அப்படின்னு சொல்ல அவர் உருவாக்கி உடனடியாக படைப்பெடுப்பை நடத்தி 1983 வருஷத்திலேயே அந்த படத்தை மணிவண்ணன் அவர்கள் கொண்டு வந்தார். அதுதான் இளமை காலங்கள். ரோஹிணிக்கு 40 வருடங்கள் ஆயிடுச்சு. இளமை காலங்கள் திரைப்படம் வந்து 40 வருடங்கள் ஆயிடுச்சு. நடிகை சசிகலா அவர்கள் அறிமுகமாகி 40 வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னமும் இளமை காலங்கள் அப்படிங்கிறது இன்னமும் இளமை காலங்களாகவே இருக்கு அப்படிங்கிறது தான் மணிவண்ணனுடைய மகத்தான வெற்றி அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல இசைஞானி இளையராஜாவுக்கு வாழ்நாள் பாடல்களை கொடுத்த வகையில அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிச்சுக்கணும். வணக்கம்.